ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் த டிஃப்ரெண்ட் சேனல். இன்றைக்கி சூப்பராக ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுவும் டாமினோஸ் ஸ்டைலில் கார்லிக் சீஸி பிரெட் தான் பார்க்க போகிறோம். எப்படி டாமினோஸ் ஸ்டைலில் பண்ணலாங்கிறன்ட்டு நான் காமிக்க போகிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்குள்ளே நீங்கள் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கலன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இந்த சீஸி கார்லிக் பிரெட்டுக்கு ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த பூண்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரேட் பண்ணி எடுத்துக்கணும். கிரேட்டர் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சின்ன சின்ன ஃபைன் ஹோல்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிரேட்டரில் நான் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் பெரிய கிரேட்டர் பீஸா வந்துச்சுன்னா, கிரேட்டர் பீஸா இருந்தாலும் அது பரவாயில்ல. அது மாதிரி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மைன்யூட்டாக நம்ம கிரேட் பண்ணிட்டோன்னா கிட்ஸுக்கு வந்து வாயில் வந்து கார்லிக் வந்து ரொம்பவே தென்படாது. ஸோ வந்து ஈஸியாகவும் சாப்பிட்ருவாங்க. ஸோ இந்த கார்லிக் வந்து இப்போ எல்லாமே நான் வந்து கிரேட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் பட்டர் எடுக்க போகிறேன். பட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 50 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து சப்போஸ் இவ்வளோ பட்டர் நீங்கள் சேர்க்க வேணாம் நினச்சிங்கன்னா ஒரு இதிலே வந்து பாதி பட்டர் சேர்த்துட்டு பாதி அளவு வந்து பால் சேர்த்துக்கோங்க. 25 ml பால், ஒரு 25 கிராம் பட்டர் அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து கொஞ்சம் வந்து கெட்டியாக வரணும் நம்மளுக்கு, அதுதான் மெயின் திங். இது வந்து கம்ப்ளீட்டாக பட்டரில் தான் பண்ணுவாங்க. நான் வந்து சொல்கிறது வந்து ஆக்சுவல் ரெசிபி. ஒரு ஆல்டர்னேட்டிவ்க்காக தான் நான் வந்து பால் வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து 50 கிராம் பட்டரும் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் இப்போ அந்த பட்டரை வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில், தண்ணி இல்லாத பாத்திரத்தில் நல்லா ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அதை வந்து போட்டுக்கோங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகக்கூடாது. பட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு மெல்ட் ஆகிற அளவு நம்ம செஞ்சு எடுக்கணும். அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கப் சீஸ் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி செடார் ஜாக் சீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மோசரல்லா சீஸ் இருந்தால் இந்த ரெசிபிக்கு இன்னுமே சூப்பராக வரும். சரி, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சீஸுமே எந்த சீஸ்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பட் ஆனால் வந்து மோசரல்லா சீஸ் இன்னும் பெட்டராக வரும். அண்ட் பார்மேசன் சீஸ் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி செடார் ஜாக் சீஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பட்டர் வந்து பாதி தூரம் மெல்ட் ஆயிருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரூம் டெம்பரேச்சருக்கு பட்டரை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் ஸ்டவ்வில் வைக்காம. ஸோ அது மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். பட் எனக்கு வந்து டைம் ஆயிடுச்சுங்கிறதுனால நான் கொஞ்சம் பாதி தூரம் மெல்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுறேன். இது வந்து கம்ப்ளீட்டாக டைல்யூட் ஆகக்கூடாது பட்டரு. கொஞ்சம் வந்து அந்த திக் கன்சிஸ்டன்சிலே இருக்கணும். ஸோ அதனால் வந்து நான் பாதி தூரம் மெல்ட்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி சீஸ் சேர்ந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரேட்டட் கார்லிக், அதாவது பூண்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி புதுசாக நறுக்கி வச்சுக்கோங்களேன், அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். கொத்தமல்லிக்கு பதிலாக நீங்கள் வந்து பார்ஸ்லி கூட சேர்த்துக்கலாம். இது கம்ப்ளீட்டாக ஒரு வெஸ்டர்ன் ரெசிபி தாங்க. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கார்லிக் கூட இது மாதிரி சில இது கடையில் தான் இந்த கார்லிக் வந்து அப்படியே சேர்ப்பாங்க இது மாதிரி. சில இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்லிக் பவுடர்லாம் கிடைக்கும்ல, ஸோ அது வந்து சேர்த்துப்பாங்க. அதுவும் பார்ஸ்லியும் சேர்ப்பாங்க. நாம் வந்து ஒரிஜினல் ரெசிபி, அதாவது டாமினோஸ் ரெசிபி பண்ணுறதுனால நான் வந்து ஹோல் கார்லிக்கு அண்ட் கொத்தமல்லி வந்து பார்ஸ்லி சேர்ப்பாங்க. பட் நான் கொத்தமல்லி தான் இருக்குது, அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிளகுத்தூள் சேர்க்கணும். ஒரு 2 பிஞ்சு மிளகுத்தூள், 2 பிஞ்சு உப்பு, அதுக்கப்புறம் வந்து இட்டாலியன் சீசனிங் நான் சேர்க்குறேன். இட்டாலியன் சீசனிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா மாஞ்சோரம், பேசில், ரோஸ்மெரி, தைம், ஆரிகானோ, சேவரி அண்ட் சேஜ், இது எல்லாமே வந்து ஹெர்ப்ஸுங்க. இதோட மிக்சட் ஹெர்ப்ஸ் மாதிரி தான் இது இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆரிகானோ மட்டும் வச்சுருந்தீங்கன்னா அது மட்டும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இதிலே ஆரிகானோ எல்லாம் மிக்ஸ்டுங்கிறதுனால இந்த இட்டாலியன் சீசனிங் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்மளோட இப்போ சீஸி கார்லிக் ஸ்ப்ரெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து டேவ்ஸ் கில்லர் பிரெட்லேருந்து ஆர்கானிக் பிரெட் தான் எடுத்திருக்கேன். இதுலேயும் 5 கிரெயின்ஸ் இருக்குது. இது ஒயிட் பிரெட் தான், பட் ஆனால் 5 கிரெயின்ஸ் சேர்த்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வந்து 6 லோஃப் எடுத்திருக்கேன். அந்த 6 லோஃபில் வந்து 6 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். லோஃபுன்னா வந்து நிறைய பேர் லோஃப் சொல்லுவாங்க. பட் லோஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் செட்டு ப்ரெட்டு தான் லோஃப். 1 லோஃப்னு அர்த்தம். ஸ்லைஸுன்னா தான் வந்து இது வந்து பீஸ் போட்டுட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணுறது. ஸோ அதையும் இதையும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு சின்ன டிப் தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ஸ்லைஸ் நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு சைடு மட்டும் நம்ம இந்த கார்லிக் சீஸி பிரெட் ஸ்ப்ரெட் பண்ணணும். இன்னொரு சைட் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. ஸோ இதே மாதிரி 6 ப்ரெட்டுக்கும் நம்ம தடவி எடுத்துகிட்டு வந்துடலாம்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஸ்டவ்ல ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். ஸோ இதில தான் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி இது ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஆயில. நான் ஜஸ்ட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு, நல்லா இந்த மாரி ப்ரஷ் எடுத்துட்டு, நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆயில் வந்து நல்லா சூடாகணும். அதே சமயம் நம்ம இந்த 6 ஸ்லைஸ் பிரெட் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு தான் இது பண்ணணுங்க. நான் வந்து ஒன் சைடு மட்டும் இது மாரி தடவி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம சூடான பிறகு நான் எந்த சைடு தடவியிருக்கனோ அது ஃபேஸ் டவுன் பண்ணிவிட்டு, அதுக்கு மேலே இருக்கிற பிளெயின் சைடு வந்து நான் வந்து சீஸ் அந்த செடார் சீஸு இன்னொரு 1/2 கப் எடுத்துட்டு, கொஞ்சம் வந்து கொஞ்சம் சீஸ் மட்டும் நான் வந்து ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நெறையவே ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே இன்னொரு ஸ்லைஸ் பிரெட்டு பிளெயின் சைடு வந்து நம்ம வந்து ஃபேஸ் டவுன் பண்ணணும். ஸோ இது மாதிரி வச்சிடலாம். வச்சுட்டு இந்த பொசிஷனை மாற்றாம அப்படியே வந்து டோஸ்ட் பண்ணி எடுங்க. ஏன்னா வந்து இப்போ பொசிஷன் மாற்றுனீங்கன்னா அந்த சைடு நம்ம தடவுன ஸ்ப்ரெட் எல்லாமே வந்து ஸ்கேட்டர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது பண்ணாமல் எந்த பக்கம் நீங்கள் வச்சிங்களோ அந்த பக்கம் கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்கன்னா இது மாதிரி நீங்கள் திருப்பி போடும்போது நல்லா வந்து டோஸ்ட் ஆகி வரும். ஸோ அதே சமயம் நம்ம நடுவில் வச்சிருந்த சீஸும் வந்து இப்போ தான் வந்து மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து 2 பிரெட்டுமே உங்களுக்கு இன்டாக்ட் ஆகிடும், மூவ் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஆமா இந்த சைடுமே நம்ம வந்து இதே மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த சைடு டோஸ்ட் பண்ணிவிட்டு, கொஞ்சம் அந்த சைடு வந்து லைட்டாக டோஸ்ட் ஆனதுனால நான் திருப்பி போட்டுட்டு அந்த சைடும் கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, நான் நல்லா வந்து கோல்டன் ப்ரவுன் கலரில் டோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன். கடையிலலாம் பார்த்தீங்கன்னா, இன்னுமே கொஞ்சம் லைட்டாக தான் டோஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எப்படி டோஸ்ட் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டோஸ்ட் பண்ண இந்த பிரெட் செட் வந்து நம்ம வந்து கட்டிங் போர்ட் மேலே வச்சுருக்கேன். எதுக்காகனா, இது வந்து அப்படியே சர்வ் பண்ண மாட்டாங்க. இது வந்து பீஸாக நல்லா எடுத்து சாப்பிட்ற மாதிரி சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம இது மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கணும். இது வந்து சூடா இருக்கும்போதே நீங்க வந்து கத்தி வச்சு இது மாதிரி டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீட்டா ஒரு பிளேட்டில் ஒவ்வொரு பீஸா எடுத்து வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வெஸ்டர்ன் ரெசிபீஸ் வந்து கவர் பண்ணிட்டே வரோங்க. ஏற்கனவே நான் ஒரு எக் ஃப்ரிட்டாட்டா, பெர்சியன் எக் ஆம்லெட், அதுக்கப்புறம் வந்து பன் ஆம்லெட் அது மாதிரிலாம் வந்து போட்டிருக்கேன். நிறையா எக் ரெசிபீஸ் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு வந்து ஈஸியாக செய்கிற மாதிரி, வீட்டில் ஈஸியாக செய்கிற மாதிரி தான் நான் வந்து அந்த மாதிரி வெஸ்டர்ன் ரெசிபி தான் சூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இந்த வெஸ்டர்ன் ரெசிபியும் வந்து நம்ம வந்து தயார் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். சூப்பராக டாமினோஸ் ஸ்டைலில் சீஸி கார்லிக் பிரெட் இது மாதிரி ரெடி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 3 செட்டு பிரெட்டை வந்து நான் பண்ணியிருக்கேங்க. கிட்டத்தட்ட 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம டேஸ்டிங் செஷன் போயிடுவோம். இப்போ நம்ம இது வந்து பிச்சு எடுத்தோம்னா, நீங்கள் வந்து சப்போஸ் மோசரெல்லா சீஸ் போட்டிருந்தீங்கன்னா, நல்லா இழுக்கிறம்போது உங்களுக்கு அந்த வந்து லைன் பை லைனாக எலாஸ்டிக் மாதிரி இழுத்துட்டு வரும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா, செடார் சீஸ் தான் போட்டிருக்கேன். அதுவும் நான் நிறையா தான் போட்டிருந்தேன். பட் ஸ்டில் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு இழுக்கிற மாதிரி வந்துடுது. பட் ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே அந்த ஹோட்டலில் கொடுக்குற மாதிரியே டேஸ்ட் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த சீஸ் பிரெட் வந்து பார்த்திங்கன்னா, கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஆச்சு. நம்ம வந்து ஒரு வெஸ்டர்ன் ரெசிபி ட்ரை பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பை பை.